பிரச்சனை வெளியிலா மனதிலா? நமக்கு வரும் பிரச்சனை, வலி, துன்பம் இவை எல்லாமே வெளியில்தான் இருக்கிறதா, அல்லது அதன் ஒரு பெரிய பகுதி நம் மனதிலா? ஒரு புலி நம்மை நோக்கி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் ஏற்படும் ஆபத்து நிஜம். உடலில் பயம், இதய துடிப்பு, வலி போன்றவை உண்மையான அனுபவங்கள். ஆனால் புலி என்னை பிடித்தால் என்ன ஆகும்? நான் தப்பிக்க முடியாவிட்டால், அது என்னை கொன்றுவிட்டால் என்று புலி வருவதற்கு முன்பே 100 கற்பனைகளை உருவாக்கிக் கொண்டால், புலி தரும் ஆபத்தை விட புலியை பற்றிய நம் கற்பனை அதிகமான பயத்தையும் வேதனையையும் உருவாக்கலாம். இதில்தான் நாம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும். நிஜத்தில் நடப்பது ஒன்று, அதை பற்றி மனம் உருவாக்குவது இன்னொன்று. உடலில் ஏற்படும் நிஜ வலியை மறுக்க வேண்டியதில்லை, ஆனால் அதனுடன் மனம் சேர்க்கும் பயம், எதிர்கால கற்பனை, நினைவுகள் இவற்றை நிஜம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நிகழ்வை ஒன்று போலவும் நிகழ்வை பற்றிய நம் கற்பனையை இன்னொன்று போலவும் பார்க்க தொடங்குங்கள். அந்த வேறுபாடு தெளிவாகும்போது பிரச்சனை குறையாவிட்டாலும் பிரச்சனையால் மனம் உருவாக்கிக் கொள்ளும் தேவையற்ற துன்பம் குறையத் தொடங்கும். அதுவே விழிப்புணர்வின் தொடக்கம். நன்றி.